குலதெய்வத்தோட சாபம் நமக்கு இருக்கு அப்படின்னா, இந்த 7 அறிகுறிகள் கண்டிப்பா இருக்கும். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, பல வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்திற்கும் பக்தர்களுக்கும் இடையே ஒரு உறவு இருந்தது. அது வந்து ஒரு குடும்ப உறவா இருந்தது. அந்த குலத்த காக்கக்கூடிய குலதெய்வத்த தங்கள் குடும்பத்தில இருக்கக்கூடிய ஒரு உயிருள்ள உறுப்பினராக கருதினார்கள். குலதெய்வ கோவிலுக்கு செல்பவர்களுடைய மனதில பார்த்தீங்கன்னா, நம் குலதெய்வத்த தரிசனம் செய்ய போகிறோம், குலதெய்வத்த பார்க்க போறோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. அதே மாதிரி தான் குலதெய்வத்திற்கும் தன்னுடைய குடும்பம் தன்னை பார்க்க வரப்போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். இப்படி நம்ம குலதெய்வத்த வந்து ஒரு ஆவலோட, பக்தியோட போய் வணங்கணும். அதுவும் வருஷத்துக்கு ஒரு 3 முறையாவது கண்டிப்பா போகணும். மாசம் மாசம் போறவங்கலாம் இருக்காங்க. அப்படியே நம்ம சில சமயங்கள்ல போய் வணங்குனாலும், நம்ம செய்த பாவங்களினாலும், பூர்வ ஜென்ம வினையினாலும் நமக்கு குலதெய்வத்தோட சாபம் இருக்கும். அதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பூர்வீக இடத்துல வீடெல்லாம் இருக்கும், தோட்டம் எல்லாம் இருக்கும். ஆனா நல்லவங்களாவே நம்ம இருந்தாலும், சில காரணங்களால குலதெய்வ சாபத்தினால நமக்கு பூர்வீக இடத்துல வசிக்க முடியாம போகும். பூர்வீக சொத்துக்கள பார்த்தீங்கன்னா, நம்மளால அனுபவிக்க முடியாம போகும். நம்ம கஷ்டப்படுவோம். ஆனாலும் பூர்வீக சொத்துக்கள வித்து நம்ம அனுபவிக்க முடியாது. அடுத்தது பூர்வீக இடத்துல அடிக்கு மேல அடி, அவமானத்துக்கு மேல அவமானம். நம்ம நல்லவங்களா இருக்கோம்னு நமக்கு தெரியும். ஆனா, நம்மள ஊரார் தூற்றுவாங்க. சொந்தக்காரவங்க சுத்தி இருக்கிற பயபுள்ளைகளும், அங்காளி பங்காளிகளும் நம்மள வந்து ஏதாவது சொல்லி நம்மள வந்து தூத்தி விடுவாங்க. அதனால நமக்கு அவமானம் நெறைய உண்டாகும். வியாபாரத்துல பார்த்தீங்கன்னா தோல்வி, கடன் பிரச்சனை, வம்பு, வழக்குன்னு ஏதாவது ஒண்ணு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அடுத்தது பரம்பரை பரம்பரையாக சிலருக்கு நோய் வந்து தொடரும். அப்பாவுக்கும் ஒரு வியாதி இருந்திருக்கும். அதே வியாதி பிள்ளைகளுக்கும் வருது அப்படின்னா, நம்மளுடைய முன்ஜென்ம பாவத்தினால, குலதெய்வ சாபத்தினால நமக்கு அந்த நோய் தொடருது. அடுத்தது தொழில் தொடங்கலான்னு தொடங்குவீங்க. ஆனா தொழில்ல வந்து முன்னேறவே முடியல. ஒரு திருமணம் செய்யலான்னு நெனைப்பீங்க. ஆனா திருமணம் தள்ளி போய்க்கிட்டே இருக்கும். மகனுக்கோ, மகளுக்கோ குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும். இது மாதிரி இருக்கு அப்படின்னா, குலதெய்வத்தோட சாபம் இருப்பதற்கான அறிகுறிகள் இது. எதுலயுமே பார்த்தீங்கன்னா, தொழில்லயும், வாழ்க்கையிலயும் தொடர்ந்து முன்னேற முடியாம, ஏதோ உயிர் மட்டும் இருக்குது, வாழ்ந்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி வெறுத்து போய் வாழ்வாங்க.